அன்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைரவ உச்சிஷ்ட மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரத்தை பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாந்திரீக ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா ஆதி காலங்களில் மாந்திரிகர்களும் அகோரிகளுமே இந்த விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். சரிங்களா, இந்த மந்திரத்துக்கு எந்த ஒரு துருதேவதையுமே ஈஸியாக கட்டுப்பட்டு போயிடும். சரிங்களா, எந்த ஒரு துருதேவதையாக இருக்கட்டும், எந்த ஒரு துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், தெய்வ தேவதைகள் கூட என்ன செஞ்சு போகிறோம்னா கட்டுப்பட்டு போயிடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. சரிங்களா, இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரத்தை என்னென்ன விஷயத்துக்கெலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்களுக்கு இந்த முனிக்கோளாறு பிடிச்சிருக்கும். சரிங்களா, முனிக்கோளாறு பார்த்திங்கன்னா அதிகம் அந்த பெண்களுக்கு தான் பிடிக்கும். என்னென்னு வச்சுக்கோங்க, மாதாந்திரம் நாட்களில் அந்த தீட்டு காலகட்டங்களில் உச்சி பொழுதுலையோ எங்கேயோ முனீஸ்வரன் கோவில் பக்கமோ இல்லை முனி ஓட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயோ அந்த பெண்கள் நடந்து போனாங்க அப்படின்னா, இந்த முனீஸ்வரர் என்ன செய்வார், முனிகள் என்ன செஞ்சிடும்னா அந்த பெண்ணை பின்தொடர்ந்து ஒட்டிக்கிறோம். சரிங்களா, இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த பெண்களுக்கு தான் இந்த முனிக்கோளாறுங்கிறது அதிகமாக இருக்கும். இது முழுக்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பேய் பிடிச்சவங்க போல தான் ரொம்ப விகாரமாக இருப்பாங்க. சரிங்களா, அவங்களுடைய கண்கள்லாம் இரத்த கலரில் இருக்கும். சரிங்களா, அவங்களுடைய தோற்றம்லாம் ஒரு ஆணுடைய கம்பீர தோற்றமாக இருக்கும். சரிங்களா, அவங்க அடிக்கடி அவங்க மேலே பார்த்திங்கன்னா முனி பிடிச்சவங்களுடைய மேலெலாம் சுருட்டு வாசனை, சாராயம் வாசனை தான் அடிக்கும். சரிங்களா, அந்த முனி பிடிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அடிக்கடி என்ன செய்வாங்க, சுருட்டு கொடு, சாராயம் கொடு, இந்த அசைவம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். சரிங்களா, இப்படி நிறைய அறிகுறிகள் இருக்குது. இந்த முனிக்கோளாறுகள் உள்ள அறிகுறிகள்லாம் நிறைய அறிகுறிகள் இருக்குது. அப்படி யாருக்கேனும் முனிக்கோளாறு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம், இந்த மந்திரத்தை பயன்படுத்தி எளிமையில் அந்த முனிக்கோளாறை தீர்க்க முடியும். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காட்டேரியை வச்சு ஏவல் பண்ணுவாங்க. சரிங்களா, ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்காக, ஒரு குடும்பத்தை கெடுப்பதற்காக இந்த காட்டேரியை வச்சு துருதேவதையை வச்சு காட்டேரி துருதேவதைகளை வச்சு என்ன செய்வாங்கன்னா ஏவல் பண்ணுவாங்க, அந்த குடும்பத்தை நாசம் செய்கிறது. இந்த காட்டேரியுடைய ஏவல்லாம் ஒரு குடும்பத்தில் இருந்தது அப்படின்னா, இல்லை ஒரு நபருக்கே அந்த காட்டேரி ஏவல் இருக்குது அப்படின்னா, அந்த நபருக்கு அடிக்கடி இந்த விபத்துகள் சம்மந்தப்பட்டதாக நடக்கும். சரிங்களா, விபத்துகள் மூலியமாக தன்னுடைய உடம்புல இருந்து இரத்த காவுகள் வாங்கிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அடிக்கடி ரத்தமாக ஒன்று விபத்து நடந்து ரத்தம் போகும், இல்லைன்னா எதாவது கை கால்களில் நச்சு ரத்தம் அந்த வீட்டில் ரத்தம் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, இப்படி அந்த ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை பூராமே காட்டும் இந்த காட்டேரி. இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னாவே இது காட்டேரி ஏவல்னு ஒரு 80% உறுதிப்படுத்திக்கிங்க. சரிங்களா, இந்த காட்டேரி ஏவல்லாம் உள்ளே பூந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கி மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா, காட்டேரினா உடனுக்குடனே சர்வநாசம் பண்ணக்கூடிய ஒரு துர்தேவதை. சரிங்களா, அந்த தேவதைகளை வச்சு நம்ம என்ன செய்வாங்கன்னா ஏவல் பண்ணி இது பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி தான் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக இந்த காட்டேரி ஏவல் தான். இந்த மாதிரி காட்டேரி ஏவல் ஆரம்பத்தில் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு மாந்திரிகர்களை பார்த்து சரி பண்ணிக்கிங்க. அது என்ன, இதுக்கு மரணத்தை கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா, ரத்த வாந்தி எடுத்து வரக்கூடிய அளவுக்கு மரணத்தில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா, அப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த காட்டேரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பண்ணிங்க அப்படின்னா இந்த காட்டேரி ஏவல் பிரச்சனைகள் முழுமையாக உங்களுக்கு என்ன செய்யணும், தீர்வு கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேர் வீட்டில் இந்த துஷ்ட வக்ர ஆன்மாக்கள்னால பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா, சிலர் குடும்பத்தில் படுத்தாவே தூக்கம் வராது. அந்த வீட்டில் ஏதோ ஒரு நடமாட்டம் இருப்பதாகவே தெரியும். இங்கிட்ட யாரும் திரும்பி பார்த்தா இங்கிட்ட ஓடுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஏதோ ஒரு அழுகுரல் நைட்டு கேட்கும். இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். என்னென்னா துஷ்ட ஆன்மாக்கள், இறந்து போன ஆன்மாக்கள் என்ன செய்யும்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல குடி கொண்டுக்கிட்டு இந்த வீட்டை என்ன செய்யணும்னா ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். சரிங்களா, ஆன்மாக்கள் இருந்தாவே என்ன செய்யணும்னா ஒற்றுமை இருக்காது. குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவு, மன நிம்மதியில் இருக்காது, தூக்கம் இருக்காது. அந்த வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையுமே பண்ண முடியாது. சரிங்களா, இதெல்லாம் துஷ்ட ஆன்மாக்கள் இருந்தாலும் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பயன்படுத்தலாம். இந்த மந்திரத்தை வச்சு ஒரு பேய் பிடிச்சவங்க ரொம்ப கோளாறு பண்ணுவாங்க. சில பேர்கள் என்னதான் நீங்கள் தெய்வ மந்திரங்களை சொல்லி விபூதி கட்டினாலும் சரி, கயிறு கட்டி விட்டாலும் சரி, போகிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுக்கும். ஆனால் போகாது. திரும்பி மறுபடியும் அவங்கள்ட்ட போய் ஒட்டிக்கும். சரிங்களா, மறுபடியும் பேய் விரட்டுவாங்க, திரும்பி ஒட்டிக்கிறோம். அப்படிப்பட்டவங்களுக்குலாம் இந்த மந்திரத்தை சொல்லி என்ன செய்ய முடியும்னா துஷ்ட வக்ர ஆன்மாக்களை கட்ட முடியும். பேய்களை கட்டும் முறையும் இந்த முறையை வச்சு பேயை கட்ட முடியும். கட்டி அதை குடுவையில் அடைச்சி நம்ம என்ன சொன்னால் ஓடுற தண்ணியிலையோ இல்லை மயானத்தில் கொண்டு போய் புதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆன்மா அந்த குடுவையிலே அடங்கி போயிடும்.
சரிங்களா. திருப்பி அந்த நபரை வந்து பிடிக்காது. சரிங்களா. இந்த மாதிரி இந்த மந்திரத்தை வச்சு ஏகப்பட்ட வழிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா. இந்த ஒரு மந்திரத்தை வச்சு ஒரு வழிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா. இந்த மந்திரத்தை வச்சே நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த மந்திரம் இருக்கிறவனை கையை பொறுத்து. சரிங்களா. ஒரு மாந்திரீகனாக இருந்தான் அப்படின்னா, ஒரு மந்திரம் அந்த மாந்திரீகனுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, அவனுடைய புத்திசாலித்தனத்தை வச்சுத்தேன் அவன் வந்து அந்த மந்திரத்தை வச்சு எவ்வளோ விஷயங்களுக்கு அந்த மாந்திரீகம் பண்ணுறான் அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. சரிங்களா. இந்த ஒரு மந்திரத்தை வச்சு லட்சக்கணக்கான வழிமுறைகளுக்கு இந்த மந்திரங்களை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா. நான் நிறைய பார்த்திங்க இந்த மந்திரத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன். செய்வனையை நீக்கலாம், ஏவல் பில்லி சூனியங்க, இந்த மாதிரி இப்போ ஏவல் ஏதாவது துஷ்ட தெய்வங்களுடைய ஏவலாக இருந்தாலும் சரி, துஷ்ட ஆன்மாக்களுடைய ஏவலாக இருந்தாலும் சரி, துஷ்ட துர்தேவதைகளுடைய ஏவலாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தேவதைகளையுமே என்ன செய்யணும்னா கட்டுப்படுத்த முடியும். சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேய் பிசாசுகள் பிடிச்சவங்க, முனிக்கோளாறு பிடிச்சவங்க, இந்த மாதிரி கோளாறு உள்ளவங்களுக்கும் இந்த விஷயத்தை பயன்படும். அடுத்ததாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். என்னென்னு வச்சுக்கோங்க, ஒரு சில பேர்கள் வந்துக்கு இந்த மோகினி கோளாறு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மோகினி கோளாறுலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த மோகினி கோளாறு அதிகமாக பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான் இந்த மோகினி கோளாறு வந்து பிடிக்கும். சரிங்களா. இந்த ஆண்களுக்கு இந்த மோகினி கோளாறு பிடிச்சிச்சு அப்படின்னா, டெய்லி ஏதாவது ஒரு பெண்கள் வந்து கனவுகள்லையோ இல்லை நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளோட கூட உடலுறவு செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். சரிங்களா. இது பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் பூசாரிகளும் ஒரு சில பூசாரிகளும் மாந்திரிகளும் பார்த்திங்கன்னா இதை மோகினி கோளாறுன்னே உருவாக்கி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. ஆக்சுவலாக இது வந்து மோகினி கோளாறு கிடையாது, எச்சி கோளாறுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. எச்சி கோளாறு உங்களுக்கு இன்னும் புரியுறபடி இப்போ சொன்னோம்னா மோகினி பிசாசுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த விஷயம். சரிங்களா. இது எப்படி உருவாகுது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மோகினி பிசாசு எப்படி உருவம் எடுக்குது அப்படின்னா, அதாவது ஆண்டு அனுபவிக்க முடியாமல் கல்யாணம் பண்ணாத சிறு வயதிலே இறந்து போகக்கூடிய பெண்கள், அதாவது பருவநிலை அடைஞ்சு கல்யாணம் பண்ணாமல் தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இறந்து போகக்கூடிய பெண்களுடைய ஆன்மா என்ன செய்யும்னா மோகினி பிசாசாக உருவம் எடுக்கும். அதை எச்சின்னு சொல்லுவோம். சரிங்களா. இந்த மாதிரி உருவம் எடுக்கும்போது அந்த உருவம் என்ன செய்யும்னா, அதாவது அழகான ஆண்கள் ஏதாவது போணுச்சு அப்படின்னா இவர்களோட உடம்புக்குள்ளே இருந்து அதுக்கு தேவையான விஷயத்தை அது எடுத்துக்கிறோம். சரிங்களா. அதுக்கு தேவையான அது உடலுக்குள்ளே இருந்து வாழ ஆரம்பிக்கும். சரிங்களா. அதுதான் என்ன செய்வாங்கன்னா, ஆண்கள்லாம் அந்த தீட்டா அதாவது தீட்டா ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த வெளியே போகும்போது அந்த இடத்துல மோகினி பிசாசு இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பின்தொடர்ந்து வந்து என்ன செஞ்சோம்னா அவளை ஆக்கொண்டுக்கிருச்சு அப்படின்னா அவங்களோட இருந்து வாழ ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப நாள் இருந்து வாழ ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை வெளியேற்றுற சாமானியம் இல்லை. ஏன்னா அது உள்ளே இருந்து தேவையான இன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும். சரிங்களா. அப்பேற்பட்டதை இந்த மோகினி கோளாறுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இன்றைய காலகட்டங்களில் போய் நம்ம அவங்கள்ட்ட போய் வாக்குவாதம் பண்ண முடியாது. அதுக்கு சரி மோகினி கோளாறு அப்படிங்கிறதே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாதான் அவளுக்கு புரியும். ஏன்னா இது அப்படியே வந்துருச்சு அடைவில் வந்து மோகினி கோளாறுன்னே வந்துருச்சு. சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா எச்சி கோளாறுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சரிங்க. இந்த மாதிரி கோளாறு இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி அங்கே அந்த விபூதியை மந்திரத்தில் சொல்லி தாயத்தில் அந்த விபூதியை அடைச்சி அந்த தாயத்தில் வலது மணிக்கட்டில் அவங்களுக்கு கட்டிக்கிற கொடுத்தாலும் அந்த மோகினி கோளாறுங்கிறது வந்து என்ன செஞ்சிரும்னா குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா. கட்டுப்படும். சரிங்களா. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறை தான் இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரம் அப்படி சொல்லி. சரி, இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரத்தை அமாவாசை நாளில் தான் இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். சரிங்களா. ஒரு அமாவாசை நாளில் நடுநிசி நேரத்தில், சரிங்களா, நடுநிசி நேரத்தில் ஒரு மண்கலயம் ஒன்று வாங்கிக்கோங்க. மண்கலயம்னா சிறிய அளவிலான மண் குடம் ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த மண் குடத்துக்குள்ளே சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி வாங்கிக்கோங்க. வாங்கி அந்த விபூதியை என்ன செஞ்சுக்கோங்கன்னா அந்த பானைக்குள்ளே ஃபுல்லாக கொட்டிடுங்க. சரிங்களா. நல்லா கொட்டிட்டு அந்த பானை மேலே என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு கருப்பு துணியை வச்சு கட்டிட்டு அந்த பானையை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு, சரிங்களா, உங்களுடைய அந்த பானையை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி ஒரு சுத்தமான பசு நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை அந்த அமாவாசை அன்னைக்குன்னு ஒரு 1008 உரு கொடுங்க.
சரிங்களா. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு 1008 உரு அந்த பானையை கையில் வச்சுக்கிட்டு உரு கொடுங்க. இப்படி உரு கொடுத்து நீங்கள் 1008 தடவை உரு கொடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உங்களை இப்போ நீங்கள் மாந்திரீகராக இருந்தீங்க, ஒரு கோவில் பூசாரியாக இருந்தீங்க, இல்லை குறி சொல்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி இந்த மண்பானையில் அந்த விபூதியை சேர்த்து வச்சுக்கிறோம். உங்களை தேடி வர்றாங்க பாருங்கள். என்ன உங்களை தேடி வரக்கூடிய இந்த பேய் பிசாசு பிடிச்சவங்க, இந்த முனிக்கோளாறு, காட்டேரி, இந்த மாதிரி ஏவல் கோளாறு, இந்த மாதிரி துஷ்ட வக்கர ஆன்மாக்களால் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்க உங்களை தேடி வந்தாங்கன்னா இந்த விபூதியை கொஞ்சோண்டு தாயத்தில் என்ன செஞ்சுக்கோங்கன்னா அடைச்சி அந்த தாயத்தில் கருப்பு கயிறு போட்டு ஒன்று இடுப்புலையோ இல்லை வலது கையிலையோ இல்லை கழுத்துலையோ அவங்களுக்கு கட்டிக்கிற கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஏவலும் சரி, பேய் பிசாசுகளும் சரி, துஷ்ட வக்கர ஆன்மாக்களுமே கட்டுப்பட்டு போயிடும். சரிங்களா. இதே இது ஒருத்தவங்களுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி துஷ்ட ஆன்மாக்கள்னாலேயோ ஏதோ ஒரு ஏவல்னாலேயோ செய்வனையினாலேயோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த விபூதியை என்ன செய்கிறீங்கன்னா ஒரு கருப்பு துணியில் அப்படியே விபூதியை கட்டி என்ன செஞ்சுருங்கன்னா அவங்க வீட்டு வாசலில் கட்டிட சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அந்த துஷ்ட சக்தியினால் அந்த வீட்டுக்குள்ளே படிவாசை ஏற முடியாது. அந்த வீட்டில் எத்தனை வாசம் இருக்குங்கிறத கேட்டுக்கிட்டு அத்தனை வாசலுக்குமே ஒரு முடிச்சு கருப்பு துணியில் கட்டி நீங்கள் கட்டிக்கிற கொடுங்க. சரிங்களா. இப்போ சில பேர் வீட்டில் 2 வாசல் இருக்கும், அந்த மாதிரி 2 வாசல்லையுமே கட்டிக்கிற சொல்லுங்க. சரிங்களா. கட்டிக்கிற சொல்லுங்க. சில பேருக்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே இது வந்து இந்த மந்திரத்தை ஒரு கையில் எலுமிச்சம்பழங்கனியை வச்சுக்கிட்டோம் என்ன செய்யலாம், இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை உரு கொடுத்துட்டு அந்த வீட்டு வாசலில் கட்டிக்கிற சொல்லலாம். சரிங்களா. இதே இது வந்து சில ஆன்மாக்கள் வந்து என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, கட்டுப்படாது. சரிங்களா. என்னதான் ஒரு சில பேர்கள் பேய் விரட்டி உடுக்க மந்திரங்களை சொல்லி விபூதிப்பட்டாலும் ஒரு சில பேய் பிசாசுகள் என்ன செய்யணும், திருப்பி போய் அவ்வளோ ஒட்டிக்கிறோம். சரிங்களா. அந்த மாதிரி கோளாறு கொடுக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் ஆன்மாக்களை கற்ற முறையும் இந்த முறையை பயன்படுத்தலாம். இது எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆணி ஒன்று எடுத்துக்குங்க. சரிங்களா. ஒரு ஆணி ஒன்று எடுத்துக்குங்க. இப்போ அப்படிப்பட்ட பேய் பிடிச்சி ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உச்சந்தலை முடியை அதுவாகவே எடுத்து தர சொல்லுங்கள். சரிங்களா. உன்னுடைய உச்சந்தலை முடியை எடுத்து தா அப்படின்னு சொல்லி எடுத்து தர சொல்லி அந்த உச்சந்தலை முடியை அறுத்து என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த ஆணியில் கட்டிட்டு ஒரு கருப்பு கயிறை போட்டு அந்த ஆணியில் சுற்றி இருக்கப்பட்ட முடியில் சேர்த்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும், அந்த கருப்பு கயிறை போட்டு கட்டி அதை ஒரு மண் குடுவையில் அந்த ஆணியை கட்டினா அந்த ஆணியை போட்டு மேலே கருப்பு துணியை போட்டு கட்டி ஓடுற தண்ணியில் போயோ இல்லை கடல்லையோ இல்லை மயானத்துலேயோ கொண்டு போய் பதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆன்மா என்ன செஞ்சுக்கிறோம், அந்த குடுவைக்குள்ளே கட்டுப்பட்டு போயிடும். சரிங்களா. இதை தான் என்னென்னா பேய்களை கற்ற முறைன்னு சொல்கிறது. சரிங்களா. இப்படி எக்கச்சக்கமான வழிகளுக்கு இந்த பைரவ உச்சிஷ்ட மந்திரத்தை பயன்படுத்தலாம். ரொம்ப அற்புதமான மந்திரம். சரிங்களா. இதை வந்து இந்த மந்திரத்தை வந்து குறைவாக எடை போட்டுறாதீங்க. இந்த மந்திரத்தை வச்சு தான் நான் கூட ஒரு சில விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சரிங்களா. இந்த மந்திரத்தை ஏன்னா பைரவர் வந்து என்னென்னு வச்சுங்க, காக்கிற அம்சம். சரிங்களா. தெய்வங்களுக்கும் மக்களுக்கும் தேவர்களுக்கும் காப்பதற்காகவே இந்த பைரவர், வீரபத்திரர், சரிங்களா, அந்த காவல் தெய்வங்கள்லாம் படைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. இந்த பைரவரெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கட்ட முடியாது, யாரும் கட்ட முடியாது, எந்த மாந்திரிகருமே கட்ட முடியாது. சரிங்களா. அதனால தான் இந்த பைரவர், அகோர வீரபத்திரர் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா கவசங்கள் உருவாக்குவாங்க. கவசங்கள், ரட்சைகள், சரிங்களா, உடற்கட்டு மாலைகள், சரிங்களா, இந்த அஷ்டபந்தனம்லாம் அந்த பைரவர் வீரபத்திரரை வச்சு தான் செய்வோம். என்னென்னா மாந்திரிகத்தில் வந்து இந்த மாதிரி தேவதைகளை வந்து கட்ட முடியாது, இந்த மாதிரி தெய்வங்களை வந்து கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா. அந்த மாதிரி தெய்வங்களை வச்சு எந்த காரியமே கெட்ட காரியங்கள் பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த தெய்வங்களை வச்சுமே மாந்திரிய விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இது என்ன நாசம் பண்ணி போகிறோம். சரிங்களா. இதுதான் இந்த வீடியோ தொப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி மாந்திரிய விஷயங்களையும் ஆன்மீக விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், இது போல் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்கள் மக்கள் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற தகவல்களை நம்ம என்ன செய்யணும்னா டெய்லியுமே போட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா. நன்றி, வணக்கம்.